ஓய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? இது முக்கியமாக இது ஒரு பொதுவான வீடியோ தான். ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் ஆண்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த கேள்வியை உங்கள் மனைவிட்ட கேளுங்க. நீ யாருக்காக வாழ்கிறேன்னு சொல்லி கேளுங்க. உன்னை நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு கேளுங்க. அவங்க அதுக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு வேணால் பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் நீ யாருக்காக வாழ்கிறேன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் அப்படின்னா நீங்கள் ஒரு கணவனை ஜெயிச்சிடுங்க. நான் பிள்ளைக்காகத்தான் வாழ்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கணவனை நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை, தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் அவங்க தேவைகளை, அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வாழ நினச்ச வாழ்க்கையை, ஆசையை, கனவை எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்காகன்ற வார்த்தை வரும். அதனால் அவளுக்கு எல்லாமே நம்ம செய்கிறோம்ல, அவளுக்கு எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அவளுக்கு என்ன குறை வச்சுருக்கோன்னு நீங்களாவே நினச்சிக்காதீங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க, கேளுங்க. ஏன்னா நம்மளாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளாவே அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு அவள் என்ன நினைப்பா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களே நினச்சிக்கிட்டு வளருங்க. ஏன்னா பல ஆசைகளையும் கனவுகளையும் நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணணும், இந்த ஆசைலாம் இருக்குது, இந்த கனவுலாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இங்கே போகணும்னு அவங்களுக்கு எவ்வளவோ ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அதை அவங்க பண்ண முடியாமலே கல்யாணம் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைக்குள்ள பிறந்த ஊர், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம், கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம் அத்தனை விட்டு தனியாக வந்துடுறாங்க. பார்த்தீங்களா? இந்த சூழல் அவங்கள அப்படியே மாற்றிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க என்ன வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை எதுவும் ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கலையா, அவங்க கனவு என்ன, அதை கேட்டு செய்யுங்களேன். அதுக்கப்புறம் அன்பு கடிமைன்னு சொல்லுவாங்க. சத்தியமாக உங்கள் காலடியிலே கிடப்பாங்க. உங்களோட எந்த சூழ்நிலையிலும் ஏண்டா அவனை கல்யாணம் பண்ணணும்னு சத்தியமாக நினைக்க மாட்டாங்க. அப்படி நினச்சிடக்கூடாது. அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. உண்மைதானே? பைங்க.